கைஸ் உண்மை உறக்க சொல்லுவோம் நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் எப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து டெய்லி ரன் பண்ணுறதை பற்றின வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஈஸி பேஸை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஈஸி பேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் பேஸ். என்னோடய ஆவரேஜ் பேஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டருக்கு நான் 4.5 சம்திங்கில் முடிச்சிருக்கேன். நான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா சடனாக எடுத்ததையும் ஸ்பீடாக ரன் பண்ணிவிட்டு ஒரு கிலோமீட்டர் ரீச் பண்ணிவிட்டு சிலர்லாம் சைடு எனக்கு அல்ல வலிக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஈஸி பேஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 1 கிலோமீட்டருக்கு என்னோட ஈஸி பேஸ் நான் என்னால் 6 நிமிஷம் 8 நிமிஷத்தில் ஈஸி பேஸில் ரன் பண்ண முடியுதுன்னா அதை ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க. அந்த 5 கிலோமீட்டரை நீங்கள் ஈஸி பேஸில் ஒரு 1 வீக் 2 வீக் ரன் பண்ணுங்கள். அந்த 1 வீக் 2 வீக் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈஸி பேஸை கொஞ்சம் ஆவரேஜ் பேஸ் கொண்டு வாங்க. அப்புறம் உங்களோட பெஸ்ட்டை கண்டுபிடிங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எடுத்ததையும் ரொம்ப ஸ்பீடான பேஸ் 4 பேஸில் அந்த மாதிரி இதில் நீங்கள் 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் அல்ல வலிக்குதுன்னு உங்களோட டார்கெட் 5 கிலோமீட்டர் அந்த 5 கிலோமீட்டரை ரீச் பண்ண முடியாது. உங்களோட நல்ல பேஸில் ரீச் பண்ண முடியாது. இது ஒரு வீடியோவும் அடுத்து